இன்றைக்கி நம்ம பழைய எஃப்எம் ரேடியோவை எப்படி ப்ளூடூத் எஃப்எம் ரேடியோவை மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எஃப்எம் ரேடியோ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டா ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம எங்கே வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனில் தான் வேலை பார்க்க போகிறோம். வால்யூம் பட்டன் தான் சவுண்ட் சோர்ஸுக்கான மெயின் இடமே. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ப்ளூடூத்தோட சவுண்ட் சோர்ஸை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே சவுண்ட் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளூடூத் அதே மாதிரி எஃப்எம் வழியாகும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வர மாதிரியே 6 வாய்ஸ் இருக்கும், 2 பேட்டரிக்கும், 2 சவுண்ட் சோர்ஸும், அதே மாதிரி 2 ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும். ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு சிங்கிள் சுவிட்சை வச்சிடுறேன் வெளியே. அதே மாதிரி சவுண்ட் சோர்ஸ் பின்னை வால்யூம் பட்டனோட கனெக்ட் பண்ணிடுறேன். தென் பேட்டரிக்கு நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப நேரமாக லாங் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. நம்மளுடைய பேட்டரிஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக பவர் பேங்க் மாடியூல் ஒன்று எடுத்திருக்கேன். இது மூலயமா பவர் பேங்க் பேட்டரிஸையும் சார்ஜ் பண்ண முடியும், நம்ம பவர் பேங்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றது ஃபுல் வீடியோ உங்களுக்கு கீழே ப்ளே பட்டன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.